ஷர்மிளா, புதுச்சேரி அதாவது தமிழக பகுதியில் விலங்குகளை வேட்டையாடிவிட்டு புதுச்சேரி நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது வெடிமருந்து வெடித்து விபத்து ஏற்பட்டதில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் அமாவாசை 60 வயதாவது. இவரது மனைவி சரினா 52 வயது. மருமகன் பாண்டியன் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மூவரும் திருவக்கரை, மயிலம், செஞ்சி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்வெளி மற்றும் காட்டுப்பகுதிகளை விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி வியாபாரம் செய்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு அமாவாசை மனைவி செரீனா இருவரும் இருசக்கர வாகனத்தில் அவரது மருமகன் பாண்டியன் தனியாக ஒரு வாகனத்திலும் வேட்டையாட சென்றுள்ளனர். விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடிவிட்டு பாண்டியன் தனியாக சென்ற நிலையில் செரீனா மற்றும் அவரது கணவர் அமாவாசை ஆகிய இருவரும் இன்று காலை இருசக்கர வாகனத்தை வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வில்லியனூர் அடுத்த கோடப்பாக்கம் அருகே சென்ற போது விலங்குகளை வேட்டையாடிவிட்டு அதை மீதம் வைத்திருந்த வெடிமருந்து திடீரென வெடித்து சென்றது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த சம்பவத்திலேயே இந்த சம்பவ இடத்திலே செரீனா என்பவர் துடித்துடித்து உயிரிழந்தார். படுகாயமடைந்த அமாவாசை உயிருக்கு போராடினார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் உயிரிழந்த செரீனாவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த அமாவாசையை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் இருசக்கர வாகனத்தில் இருந்து வெடிமருந்து தான் வெடித்ததா இல்ல வேறு எதற்கு காரணமா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா, சம்பவம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.